ஹாங்காங் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 55 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஹாங்காங் உலகின் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட நகரங்களில் ஒன்று. எந்த ஒரு நகரத்தை விட அதிக அளவிலான வானளாவிய கட்டடங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகரம். இங்கே இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் தனித்துவமான பல அம்சங்களை கொண்டிருக்கின்றன. ஹாங்காங் அடுக்குமாடி குடியிருப்புகளில் பொதுவாக 70 மாடிகள் வரைக்கும் இருக்கும். மிக குறுகிய நிலப்பரப்பில் பல டஜன் கோபுரங்களை கொண்டு கட்டப்பட்டவை தான் இந்த மாதிரியான அடுக்குமாடி குடியிருப்புகள். இந்த குடியிருப்பு வளாகத்துக்குள்ளேயே கடைகள், பள்ளிகள், கிளினிக்ஸு, பொது போக்குவரத்து வசதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய வகையில் தான் கட்டப்பட்டிருக்கும். ஒவ்வொரு குடியிருப்பையும் ஒரு மினி சிட்டி அப்படின்னே சொல்லலாம். தற்போது தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு இருக்கு இல்லையா, இது தைப்போ மாவட்டத்தில் இருக்குது. பொது வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட ஒரு தனியார் குடியிருப்பு வளாகம். வாங்ஃபுக் கோர்ட் அப்படின்னு அழைக்கப்படுறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த வளாகத்தில் மொத்தமாக 8 பிளாக்ஸ் இருக்குது. குறைந்தது 7 பிளாக்ல இந்த தீ பரவி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வரக்கூடிய செய்திகள். பெரும்பாலான பிளாக்ஸில் 31லேருந்து 35 மாடிகள் வரைக்கும் உயரம் கொண்டவையாக இருந்திருக்குது. மொத்த வளாகத்தில் சுமார் 2000 குடியிருப்புகள் இருந்திருக்கின்றன. அதில் 4800 பேர் வசித்து வருகிறார்கள். இங்கே திடீர்னு தீப்பற்றி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அந்த கட்டடம். ஹாங்காங் தீயணைப்புத்துறை இந்த விபத்தை 5ஆம் நிலை எச்சரிக்கையாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஹாங்காங்கில் தீ விபத்து மிகவும் தீவிரமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த 5ஆம் எண் எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுக்கப்படும். தீ விபத்தில் பெரிய அளவில் உயிரிழப்புகள் அல்லது ஏராளமான மக்கள் சிக்கியிருந்தால் இந்த எச்சரிக்கை விடப்படும். இப்போ வரைக்குமே 55 பேர் இறந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னும் 45 பேர் கவலைக்கிடமாக இருக்கும்போது அந்த எண்ணிக்கை இன்னும் கூடுதலாகலாம். நகரத்தோட அனைத்து பகுதிகளிலிருந்தும் தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ், அதே போல் தீயணைப்பு வீரர்கள்லாம் அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. தீயை அணைக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொறுப்பு தீயணைப்பு பிரிவினுடைய மிக மூத்த அதிகாரியினுடைய நேரடி மேற்பார்வைக்கு கீழே வரும். தீ பரவலை உடனடியாக கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அடிப்படையான நோக்கமாக இருக்குது. விபத்துக்கான காரணம் குறித்து ஹாங்காங் காவல்துறை, அது மட்டும் இல்லாமல் தீயணைப்பு துறையினர் கூட்டு விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க.